ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த vlogல என்னுடைய நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி கவுண்டர் டாப்பில் எடுத்த திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்ததுனால நான் போயிட்டேன். ரசப்பொடி செய்கிறதுக்கு எடுத்த தனியா பேக்கெட்டை கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதையும் நான் அந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் தான் செய்யணும், நைட்டு தான் செய்யணும்லாம் கிடையாது. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் ஃபில் பண்ணுறேன். கவுண்டர் டாப் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மால் கண்டெய்னர்ஸ் காலியாக இருக்குது. எப்பயுமே நான் க்ரோசரிஸில் இந்தமாரி பெரிய கண்டெய்னரையும் நான் போட்டு கிச்சன் கேபினெட்டில் வச்சுருப்பேன். ஒவ்வொரு தடையும் நான் சமையலுக்கு வந்து மேலேருந்து எடுத்து போட்டால் என்ன ஆகுனா சம்டைம்ஸ் கீழே வந்து விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம அவசரத்தில் எடுக்கிறச்சே. ஸோ அதனால தான் இந்தமாரி நான் ஸ்மால் கண்டெய்னர்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கண்டெய்னரில் இருந்தால் கடலப்பருப்பு இப்போது காலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பை நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதுமாரி கவுண்டர் டாப்பில் வச்சிட்டோன்னா நம்ம உப்புமாவுக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீ த்ரூ கண்டெய்னராக இருந்ததுனால நான் கவுண்டர் டாப் ஷெல்ஃப்லேருந்து நான் டக்குன்னு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 காலியாக இருக்குன்னு. இதுவே க்ளோஸ்டு கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா நம்ம நினைவு வச்சுப்போம் இதில் எடுத்து போடணும்னு நினச்சிட்டு. பட் ஆனால் வந்து நம்ம மறந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த சீ த்ரூ கண்டெய்னரோட அட்வான்டேஜ். கடலப்பருப்பு போட்ட பெரிய கண்டெய்னர் காலியாக எடுத்து அதை வாஷ் பண்ண நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டி தூக்கு தோசை செய்யறச்சே நான் எண்ணெய் விடுறதுக்கு வச்சுருக்கேன். எப்பயுமே நான் பாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்லப் பண்ணி வச்சுப்பேன். சம்டைம்ஸ் நம்ம மேலேருந்து எடுக்கிறச்சே கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்ம தோசை கூட கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுருவோம். இப்போ கண்டெய்னரில் ஃபில் பண்ண க்ரோசரிஸ்லாம் நம்ம ஷெல்ஃபில் எடுத்து வச்சுடலாம். ரசப்பொடி அரைச்சது இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து ஷெல்ஃபில் வச்சுடலாம். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கவுண்டர் டாப்பில் கவுத்து வச்சுருவேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் கேபினெட்டில் வைப்பேன். இல்லை ஈரத்தோடு வச்சோன்னா ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிடலாம். கண்டெய்னரில் நான் மிக்சரை ஃபில் பண்ணி வச்சேன். அந்த டயத்தில் கீழே சிந்திருக்கு. அதை எடுத்து நம்ம குப்பை தொட்டியில் போட்டுக்கலாம். எல்லாரும் வீட்லையுமே இந்த ரப்பர் பேண்டுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஃபுட் பேக்கெட்ஸை பிரித்தோன்னே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ரப்பர் பேண்டை தான் நம்ம தேடுவோம். சில சமயத்தில் நமக்கு ஒரு ரப்பர் பேண்ட் கூட கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேஃபாக கொண்டு வச்சுடுறேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஒரு ஸ்பாஞ்ச் வைப் எடுத்து தண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிசர் அதை ஹோல்டரில் கொண்டு போட்டுருவோம். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே இந்த ஸ்பாஞ்ச் வைப் வச்சு துடைக்கச்சா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா இதை தொடச்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரப்பசையே இருக்காது. கவுண்டர் டாப்பில் உடனே ட்ரை ஆகிடும். இதுவே நம்ம வேறு ஏதாவது துணி எடுத்து தொடச்சோன்னா அது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும் கவுண்டர் டாப். இதில் பழைய டிகாஷன் இருக்குது. ஃபில்டரில் செகண்ட் டைம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் ஃப்ரெஷ் டிகாஷன் இருக்குது. சப்பாத்தி தவா கேஸ் ஸ்டவ் மேலே இருக்குது. அதை நம்ம தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். நான் வந்து டெய்லி வந்து கேஸ் ஸ்டவ்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ணுறேன்னு போய் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது சாம்பார் பால் ஏதாவது வழிஞ்சு ரொம்ப கரையாக இருந்ததுன்னா அந்த இடத்த மட்டும் சோப் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். வாரத்தில் 3 நாள் சோப் போட்டு நல்லா கேஸ் ஸ்டவ்வை டீப் க்ளீன் நான் பண்ணுவேன். ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்து டெய்லியே கவுண்டர் டாப்லாம் விம் லிக்விடும் தண்ணி மிக்ஸ் பண்ணதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா தொடச்சி விட்ருவாங்க. அதனால தான் நான் இந்த ஸ்பாஞ்ச் வைப்பை நான் வெறும் தண்ணியில் அலசிட்டு தொடச்சிட்டு இருக்கேன். கத்தியெலாம் நம்ம பாத்திரத்தோட தேக்க போட்டோன்னா என்ன ஆகுனா நம்ம அவசரத்தை தேக்கச்சு நம்ம கையை கட் பண்ணிவிடும். அதனால் உடனே அலம்பி வச்சிடணும். இப்போ வந்து இந்த காலியான விம் லிக்விட் பாட்டிலில் வந்து நான் விம் லிக்விடையும் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை போட்டு நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். மிக்ஸி ஜார்லாம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே க்ளீன் பண்ணுவேன். நான் ஹவுஸ் ஹெல்ப்பர்கிட்ட வாஷ் பண்ண போடுறது கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே பிளேடெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக உள்ளே நல்லா தேய்ச்சி எடுக்கணும். பின்னாடி வந்து ரொம்ப தண்ணி விட்டுட்டோன்னா மிக்ஸி ஜார் கேடு வந்து நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நைட் டைம்லேயே நம்ம கிச்சனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் தேய்ச்சி போட்டோன்னா மார்னிங் என்டர் ஆச்சு கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவே நம்ம மார்னிங் லேட்டாக இருந்துட்டோன்னா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை பார்த்து நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். இப்போ மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை கிடுகிடுன்னு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எல்லார் வீட்லையுமே கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் ஒரு தினுசாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாகவே இல்லைன்னு சொல்லுவேன். சில நாளைக்கு வந்து எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு கவுண்டர் டாப்பில் கவுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கேபினெட்டில் எடுத்து வைப்பேன். ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படியே பூட்டி வச்சோன்னா இப்போ நைட்டு வந்து நம்ம அந்த வேலையும் இப்போ செய்கிற மாரி நமக்கு ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒர்க்கை வந்து எப்பவுமே ஓவர்லோட் பண்ணிக்கூடாது. இப்போ எல்லா பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. அந்த விம் லிக்விட் கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதிலே நம்ம எல்லா பாத்திரத்தையும் நான் தேய்ச்சாச்சு. இப்போது என்ன இவங்க வீட்டில் பாத்திரம் ரொம்ப கம்மியாக தான் விழுந்திருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாத்திரத்தை நான் ஹவுஸ் ஹெல்ப்பருக்கும் வச்சுருக்கேன். எங்கள் கிச்சன் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பாத்திரம் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சமைச்சிக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் அவங்க சேர்த்து தேய்ச்சிருவாங்க. குப்பையே குப்பை தட்டியில் போட்டுடுறேன். இப்போ சிங்கை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த விம் லிக்விட் பாட்டிலில் விம் லிக்விடையும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதான் நான் எடுத்துகிட்டு இப்போது இந்த சிங்கில் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சிங்கையும் எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் மார்னிங் க்ளீன் பண்ணதால ரொம்ப நான் டீப் க்ளீனிங்லாம் நான் பண்ணல.
எப்பயுமே சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்தால் தான் நமக்கு பாத்திரம் போட்டு தேய்க்கிறதுக்கே நல்லாயிருக்கும். ஸ்க்ரப்பர்லாம் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சில சமயத்தில் நமக்கு இந்த கருப்பு நாரில் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். சாதம் பருப்புலாம் ஒட்டி இருந்து அதை அப்படியே வச்சுட்டு நம்ம மறுநாளுக்கு பாத்திரம் தேய்ச்சேன்னா ஹைஜீன் கிடையாது, ஒரு பேட் ஆர்டரும் வரும். இப்போ இந்த ஸ்க்ரப்பரை நான் ஆர்கனைசரில் போட்டு வச்சுறேன். தண்ணிலாம் நல்லா வெடிஞ்சிரும். இனிமேல் நான் மார்னிங் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சிங்கை வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். சிங்கை வந்து நம்ம 2-3 நாள் பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா ஒரு மாதிரி குழப்பாயிடும். ஸோ இப்போ சிங்கை க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபில்டரில் தண்ணி விட்டு நான் இந்த பாத்திரத்தில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் டிகாஷனையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு பார்க்குறேன். கொஞ்சம் டிகாஷன் நல்லா இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே காஃபி வந்து அந்த 2 டிகாஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டால் தான் காஃபி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பாட்டிலில் கொஞ்சமாக வினிகர் இருக்குது. இதை நான் எம்டி ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதை கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லா கார்னர்லேயும் நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே தெரியும், உங்கள் கிச்சனில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட நீங்கள் பார்க்க முடியாது. கேஸ் ஸ்டவ்வை நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த மெத்தடில் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ்லாம் துடைக்கிறத நான் டெய்லி நைட் டைம் ரொட்டீனாக வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு கிச்சன் கேபினெட்டில் காக்ரோச் இருந்ததுன்னா இந்த ஸ்பாஞ்ச் வைப்பில் இதை லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்ருங்க. அங்கேயும் உங்களுக்கு காக்ரோச் வராது. ஸோ இப்போ சிங்க் பக்கத்தை எல்லா இடத்துலையுமே நம்ம நல்லா தொடச்சி விட்டாச்சு. இந்த ஸ்பாஞ்ச் வைப்பை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே சுருட்டி போட்டுட்டோன்னா ஒரு மாதிரி பிசு பிசு ஒரு குழப்பாயிடும். ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது இந்த சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த வினிகரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ண லிக்விட் இதில் விட்டு நல்லா நான் கசக்கி எடுத்துக்கிறேன். இன்னொரு கையில் மொபைலை வச்சுருந்தேன் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்பாஞ்ச் வைப்பை ஒத்த கையில் அலசிட்டு இருக்கேன். இப்போ இதை ஹேங் பண்ணி விட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் வைப் உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து எதுக்குன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர் தான். ஸோ எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் ஸ்க்ரூ டிரைவர் இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்தமாரி ஒரு லாங் ஸ்க்ரூ டிரைவரை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சிங்கில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இதை விட்டு நம்ம நல்லா குத்தி விட்டோம்னா ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அடைஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் தண்ணி விட்டுறச்சு நமக்கு அடப்பெல்லாம் போயிடும். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா இதில் அடைஞ்சுள்ள நம்மளோட அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கரப்பாம்பூச்சி வரும். இப்போ லாஸ்ட்டாக இந்த சிங்கில் வந்து இந்த வினிகரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்ச லிக்விட் அதில் விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இந்த டேப்பை நான் திறந்தே விட மாட்டேன். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வராது. அது என்னென்னா நாப்கின் பால்ஸ் தான். அது இதில் போட்டுவிட்டு இப்படி மூடி வச்சுருங்க. இந்த நாப்கின் பால் நமக்கு சீக்கிரம் கரைஞ்சும் போகாது. மார்னிங் வந்து இதை எடுத்து நம்ம சிங்க்குக்கு மேலே ஓரமாக வச்சிடலாம். திருப்பி நைட் இந்தமாரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சப்பாத்தி தவாவை நம்ம தேய்ச்சிட்டு தண்ணியோடு அப்படியே விட்டு வச்சுட்டோன்னா துரு பிடிச்சி போயிடும். இதை நல்லா நம்ம துணி எடுத்து தொடச்சி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை எடுத்து நான் ஓரமாக வச்சுட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த vlog முடிஞ்சிருது. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.